Hello friends, இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சொரக்காய் பொரியல் தான் செய்ய போறோம். இந்த சொரக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான மெத்தட்ல மசாலா ஐட்டம்லாம் நிறைய சேர்க்காம செஞ்சிருக்கேன். இது சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த சொரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சொரக்காயை நல்லா கழுவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி சின்ன சைஸாக ஒரு சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். இப்போ அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த சைடு எட்ஜஸ்லாம் இருக்கும்ல அதையும் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி பொரியலுக்கு செய்கிறதுனால நான் சின்னதாக கட் பண்ணுறேன். அப்போ தான் சீக்கிரமாக வேகும், நல்லாயிருக்கும். இதே கூட்டு குழம்பு அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா பெரிய பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் சொரக்காவை தோலோடையே கட் பண்ணிக்கிறேன். இது பிஞ்சு சொரக்காய் தான், அதனால் மேலே இருக்கிற தோல் ஹார்டெல்லாம் இல்லை. அதே மாதிரி உள்ள விதையும் இல்லை, அதனால் நான் முழுசாகவே அப்படியே கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் முத்தின சொரக்காய் மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை மேலே இருக்கிற ஸ்கின்னு ஹார்டாக இருந்துச்சுன்னா தோலை பீல் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற சீடும் கொஞ்சம் ஹார்டாக இல்லை முத்தலாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே சைஸில் நான் எல்லா சொரக்காயும் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது பொரியல் செஞ்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ண சொரக்காய் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 டைம் இந்த சொரக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி பேபி ஃபீடிங் பண்ணுறவங்களும் இந்த சொரக்காய் ரெகுலராக எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். சொரக்காய்க்கு உப்பு பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா வெந்ததுக்கப்புறம் உப்பு அதிகமான மாதிரி இருக்கும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க, வேணும்னா நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. சொரக்காய் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வேக வச்சோனாலும் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இடையில எடுத்து அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தண்ணி சுத்தமாக இல்லாமல் வதக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்க்கக்கூடாது, பொட்டுக்கடலையை அரைச்சி அதை சேர்த்துக்கணும். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்தோன்னா. இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட அரைச்சி அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான சொரக்காய் பொரியல் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.